எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் சிம்ம ராசி அன்பர்களே, உங்களை 2026 மே மாத ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த மே மாதம் என்பது பராபவ தமிழ் ஆண்டில் சித்திரை மாதத்தினுடைய 2ஆம் பாதியும் வைகாசியினுடைய முதல் பாதியும் அமைகிறது. உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று அற்புதமாய் 9ஆம் நிலையில இருக்கும்போது ஒரு அற்புதமான ஒரு மாதமாகவே இது அமைந்து விடுகிறது. அது மட்டுமல்ல, 10ஆம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 10ஆம் இடத்திற்கான அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன், அந்த 10ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்று மாலவியா யோகத்தோடு துவங்கக்கூடிய மாதம் என்பது சந்தோஷங்களுக்கு குறைவில்லை, ஆடம்பரத்திற்கும் குறைவில்லை. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய 10 மற்றும் 11ஆம் இடத்திலே சூரியனோடு இணைந்த புதனாக புத ஆதித்யத்தை தருகிறார். புத ஆதித்ய யோகம் உங்களுக்கு அற்புதத்தை தருகிறது. இந்த புதன் மறைந்த புதனாக, அதாவது சூரியனுக்கு பின் மறைந்த புதனாக அமைந்துவிடக்கூடிய காரணத்தினால் மறைந்த புதன் நிறைந்த அருளும் செல்வத்தையும் தந்து விடுவார். ஆகினாலே உங்களுடைய வியாபாரம், தொழில், வேலையில லாபத்தை பெறுவதற்கான சிந்தனைகள் வெற்றியை தரும். இருந்தாலும் கூட வியாபாரம் சார்ந்த விஷயங்களாக இருக்கிறது என்றால் ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பது மே மாதம் 23க்கு பின்பாக 11ஆம் இடத்துல குரு வந்து அமர்வார் சொந்த வீட்டிலே. அப்போது அதை எடுப்பது சிறப்பை ஏற்படுத்தும். நிபுண யோகம் அற்புதத்தை தரும். அது மட்டுமல்லாமல் சுக்கிரன் 10ஆம் இடத்து அதிபதி ஒரு அற்புதத்தை, அதாவது அந்த ஆட்சி பெற்ற சுக்கிரனாக அமர்வது என்பது மே மாத துவக்கத்துல அமல யோகத்தை தருவார். அதனால் வெற்றி என்பது இருக்கும். அந்த வெற்றியினால் வரக்கூடிய லாபத்தினால் மன மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆடம்பர தேவைகளுக்கான அமைப்பையும் ஏற்படுத்தி அந்த ஆடம்பர தேவைகளுக்கான செலவுக்கான பணத்தையும் தந்துவிடக்கூடிய அமைப்பு. தைரியம், தன்னம்பிக்கை, எப்படிப்பட்ட நிலை என்றாலும் கூட, ஒரு பெரிய படை என்றாலும் கூட அதை சீராக நடத்தி நற்பெயரை பெறுவதற்கான அற்புதமான ஒரு யோகமாக இந்த ககல யோகத்தை தந்து விடுகிறார். அது மட்டுமல்ல, இந்த மாதம் துவங்கி உடல் நலத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மெதுமெதுவாக முன்னேறக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். காரணம் என்னவென்றால், உடல் நலத்திலே சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும் கூட அவை 10ஆம் தேதிக்கு பின்னர், மே 10 பின்னர் சிறப்பாக மாறக்கூடிய, அதற்கான தீர்வுகளை காணக்கூடிய அமைப்பை தந்துவிடும். சனி பகவானோடு இணைந்த அந்த செவ்வாய் உங்களுடைய அஷ்டம நிலையிலிருந்து அந்த செவ்வாயானவர் விலகி அவரும் ஆட்சி பெற்ற செவ்வாயாக மாறுவது என்பது உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்களிலே வெற்றி, வாகனம் சார்ந்த விஷயங்களிலே வெற்றி, புதிய வீடு, வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பை மே 10 அதன் பிறகு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி. அது மட்டுமல்லாமல் புதன் சுக்கிரன் இணைவு என்பது அற்புதத்தை, அதாவது ஒன்றிற்கும் மேற்பட்ட சுபர்கள் 7, 9, 10 இருக்கும்போது அது ஒரு அற்புதத்தை தரும். சாமர யோகம் என்று சொல்வார்கள். அதன் மூலமாக நுண்ணிய கலைகளையும் கூட மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாத விஷயத்தையும் புரிந்து அது சார்ந்து மற்றவர்களுக்கும் கற்றுத்தரக்கூடிய, அதாவது ஒரு ஒளிவிளக்காக அமையக்கூடிய அமைப்பை இது தருகிறது. குரு சனி பகவான் ஒன்றோடு ஒன்று அஷ்டம நிலையிலே சனி பகவான் இருந்தாலும் கூட 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஒருவருக்கு ஒருவர் கேந்திரம் பெறுவது என்பது சங்க யோகம். அதனால் உங்களுடைய குழந்தைகள், வாழ்க்கை துணைக்கு நன்மைகளை தரக்கூடியதும், ஒரு சிறிய பக்தி மார்க்கத்துல ஈடுபாடு என்பது மிகப்பெரிய வெற்றியை தருவதுமாக அமைகிறது. சூரியன், செவ்வாய், ராகு இவையெல்லாம் இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும்போது அந்த மிருதங்க யோகம் என்பது சந்தோஷத்தை தரும். குரு சுக்கிரன் இணைவு இருக்கக்கூடிய நிலைகள் மாத துவக்கம், மாதத்தினுடைய கடைசியில் பார்க்கும்போது கூட கஜலட்சுமி யோகம் என்று சொல்வார்கள். அந்த குருவும் சுக்கிரனும் ஒருவருக்கு ஒருவர் எதிரிகள் என்று சொன்னார். ஒருவர் தேவகுரு, ஒருவர் அசுரகுரு, சுக்கிரன் அசுரகுரு. இந்த இரு குருமார்களும் ஒன்றிணைவது கஜலட்சுமி யோகத்தை தரும். அதுவும் 11ஆம் இடத்திலே அமைவது என்பது மிக சிறப்பான அற்புதம். முயற்சிகளிலே வெற்றி, உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மை, உங்களுடன் வயதிலே குறைந்து உங்களோடு வேலை செய்பவர்கள், இல்லத்திலே இருப்பவர்கள் மூலமாக ஒரு நன்மை, உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் நன்மை. இப்படி பல நிலைகளில வெற்றியை தரக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் கல்வி சார்ந்த நிலைகளிலும் மிகப்பெரிய அற்புதத்தையும் வெற்றியையும் தரும். வசுமதி யோகம் என்பது அற்புதத்தை நிறைத்து தரக்கூடிய
தேவைக்கு அதிகமாக சொத்து சேர்த்து தான தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய அளவிற்கு உங்களுடைய மனநிலையை மாற்றக்கூடிய அமைப்பு. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்போது 6ஆம் அதிபதி. அவர் அஷ்டம நிலையில இருக்கிறார் என்று கஷ்டம் தேவையில்லை. தொடர் முயற்சி, கடமை கடமை என்று இருந்தால் கண்ணியத்தோடு செயல்படும் போது அந்த விடா முயற்சிக்கு விஸ்வரூப வெற்றியை நிச்சயம் சனி பகவான் தந்தருள்வார். மே 11 பிறகாக செவ்வாயினுடைய பெயர்ச்சி பல சிறப்புகளை உங்களுக்கு தரும். அது மட்டுமல்ல, சனி பகவான் இந்த மே மாதத்தில் 17ஆம் தேதி வாக்கிலே ரேவதி நட்சத்திரத்திற்கு மாறுவார். ரேவதி நட்சத்திரம் என்பது செழிப்பை தரக்கூடிய ஒரு நட்சத்திரம். ரேவதி புதனால கூடிய நட்சத்திரம். உங்களுடைய சுய ஜாதகத்தில புதன் ஆட்சி உச்சம் என்று இருந்தால் மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்யும். இதுவரை எதனால் தடை இருந்தது, தாமதம் இருந்தது, அசிங்கம் இருந்தது, அவமானம் இருந்தது என்று அதை நீங்களே பார்த்து கலைந்தெறிந்து வெற்றிக்கு உன்னதத்தை நோக்கி ஒரு முன்னேற்றத்திற்கு இந்த சனி பகவானுடைய அந்த நட்சத்திர பெயர்ச்சி ஒரு அற்புதத்தை தரும். அதை பின்பற்றி நீங்கள் செய்யக்கூடிய செயல்களின் மூலமாக வாழ்க்கையிலே ஒரு 30 ஆண்டு காலத்திற்கு தொடர் வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பை தந்துவிடும். அது மட்டுமல்ல, இந்த குரு செவ்வாய் இருக்கக்கூடிய நிலை என்பது ஒரு விஐபியினுடைய ஒரு நட்பு அல்லது அவர்களுடைய ஆதரவு அல்லது அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைத்து நிச்சயம் ஒரு வெற்றிக்கான நிலையை உங்களுக்கு தருவதாய் அமைகிறது. சிம்மராசி அன்பர்களே, மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம், கேதுவினுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம் ஒரே ஒரு பாதம் மட்டும் இந்த சிம்மராசி மண்டலத்திற்குள் அடங்கும். இதுல கேதுவினுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய ராசியிலேயே கேது இருக்கிறார். ஆகையினால எதிலுமே கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று மட்டும் இருந்து விட்டீர்கள் என்றால் கோபப்படாமல் இருப்பது, பேச்சிலே கவனத்தோடு இருப்பது, உங்களுடைய சுய ஒழுக்கத்திலே எதை செய்தாலும் சரியாக செய்ய வேண்டும், எந்த கஷ்டம் என்றாலும் இருந்தால் மிகப்பெரிய வெற்றி. அதிலும் இந்த மாதம் மிகப்பெரிய வெற்றிகளுக்கெல்லாம் தரக்கூடிய ஒரு சிம்ம ராசிக்கு சிம்ம சொப்பனம், அடுத்தவர்களுக்கு நீங்கள் சிம்ம சொப்பனமாக மாறக்கூடிய அமைப்பை தந்துவிடும். பொதுவிலே சிம்மராசி என்பவர்களுக்கு நிதி சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது வாரி வழங்கக்கூடிய அற்புதமான மாதமாக இது அமையப் போகிறது. 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில மிதுனத்தில குரு இருக்கிறார். அந்த குருவோடு சுக்கிரனும் வந்து இணைகிறார். 11ஆம் இடத்து குரு 12ஆம் இடத்து குருவாக மாறுவது வரக்கூடிய மாதத்தில். ஆகையினால் 11ஆம் இடத்து குருவாக இதுவரை அற்புதங்களை நிகழ்த்தி வந்த குரு 12ஆம் இடத்திற்கு மே முடிந்தவுடன் அவர் வீடு மாறி போவார். அதாவது உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்திற்கே குரு வருவார். இது நீங்கள் மிக மிக சந்தோஷப்பட வேண்டிய தருணம். குருவினுடைய பார்வை பலம் அஷ்டம சனியுடைய தாக்கத்தை அப்படியே ஒரு சுபத்துவத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பிற்கு மாற்றும். அதை பற்றி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருக்கும் போது அடுத்த பதிவுகளிலே தருகின்றேன். அதனால்தான் உங்களிடம் அன்போடு அடிக்கடி வேண்டுவது என்ன, சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அது மட்டுமல்ல, அந்த நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கும் போது நான் பதிவிடும் வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். அதனால் வரக்கூடிய கிரகங்கள் தரக்கூடிய நற்பலன்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வது என்பது முதலிலே ஒரு உற்சாகம், ஒரு ஊக்கம் பிறக்கும். நன்மை சார்ந்த விஷயத்தை அறிந்து நன்மையை நோக்கி செயல்படும் போது பாசிட்டிவ் திங்கிங் வில் மேக் யூ எ கிரேட்டர் அண்ட் இட் வில் பெனிஃபிட் ஆல். அதனால் தொடர்ந்து இணைந்திருங்கள். சில விஷயங்களிலே இந்த மே மாதத்தில் உங்களுக்கு நிதானம் தேவை. காரணம், புதன் பகவான் 11ஆம் இடத்திற்கு அதிபதி, 2ஆம் இடத்திற்கு அதிபதி. ஆகையினால் எப்படியோ அற்புதத்தை தருபவர் உங்களுடைய ஆட்சிநாதனோடே பயணப்பட்டு புதாதித்ய யோகம் தந்தாலும் கூட மறைந்த புதன் நிறைந்த ஞானமும் செல்வமும் தருவார் என்ற வேத ஜோதிடத்தினுடைய தத்துவமாக இருந்தாலும் கூட அஸ்தங்கதமாக இருக்கக்கூடிய புதன் மே 23 பிறகாக தான் உதயம். அதன் பின்பு உங்களுடைய ராசியில 11ஆம் இடத்துல வந்து அங்க இருக்கக்கூடிய சுக்கிரன் குருவோடு இணைவார். இது கஜலட்சுமி யோகம், மகாலட்சுமியினுடைய அற்புதம், இவையெல்லாம் தரும். ஆனால் இந்த மாத கடைசியில பணத்திற்கு பிரச்சனை இல்லை, ஏதோ ஒன்று அற்புதங்களை செய்ய இருக்கிறது. ஆனால் ஏதோ ஒன்றை அனுபவித்து பார்க்க வேண்டும் என நினைத்தால் உணவாக இருக்கட்டும் அல்லது ஏதாக இருக்கட்டும், ஏற்றுக்கொள்ளாத விஷயங்களை சாப்பிடும் போது பிரச்சனை வரும். ஏனென்றால் இந்த குரு சுக்கிரன் இணைவு சந்தோஷங்களை அள்ளித்தரக்கூடிய இடத்துல இது போன்ற ஏதேனும் ஒரு போகத்தின் காரணமாக
ஒரு சுகவீனத்தை தந்து விடுவதற்கான வாய்ப்பை தரும். அதிலே கவனமாக இருந்து விட்டால் வெற்றி மகிழ்ச்சி உங்களிடம் இருக்கும். 10ஆம் இட சுக்கிரன் சனி பகவானுடைய பார்வையிலே ஆட்சி பெற்ற சுக்கிரனாக முதலிலே இருப்பதும் மாளவியா யோகத்தை அள்ளித் தருவதும், அதன் பின்பு 11ஆம் இடத்திலே சென்றாலும் கூட அந்த 10ஆம் இடத்திற்கு சனியினுடைய பார்வை இருக்கிறது. ஆகையினால் எதை அனுபவிக்க வேண்டும் என்றாலும் அது உங்களுக்கு உரியதானதாக இருக்க வேண்டும். அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். சமுதாயத்தின் கண்ணோட்டத்திலே சிறந்ததாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் சிம்மம் நிச்சயமாக மிகப்பெரிய உயரங்களை தொடக்கூடியதாக இருக்கும். பொருள் இல்லார்க்கு இவ்வுலகில்லை. துட்டு தான் முக்கியம். ஆகையினாலே அந்த பொருளாதாரத்தை பற்றி பார்க்கும்போது மே மாதம் பொருளாதார ரீதியாக மிகவும் அற்புதமாக அதிர்ஷ்டகரமானதாக மாதமாக அமையும். 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில மிதுனத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் இந்த ஜூன் மாத துவக்கத்தில 12ஆம் வீட்டிற்கு விரயஸ்தானத்திற்கு மாறுவதற்கு முன் தனது முழு ஆற்றலையும் செலுத்தி தனம் வரக்கூடிய புதிய வழிகளுக்கெல்லாம் வழிவகை செய்து விடுவார். அதனால் புதிய வாய்ப்பு, வேலையிலே ஒரு முன்னேற்றம், ஒரு ப்ரமோஷன், பதவி உயர்வு, எதிர்பார்க்காத அதிகப்படியான ஒரு சம்பள உயர்வு என்று இன்கம் அண்ட் கேஷ் ஃப்ளோவை ஏற்படுத்திவிட்டுத்தான் அவர் 12ஆம் இடத்திற்கு வருவார். அது வருவதற்கு சில தாமதம் என்றாலும் கூட ஏராளமான இனிய வாய்ப்புகளுக்கு வழிவகுத்து விட்டுத்தான் 12ஆம் இடத்திற்கு நகருவார். செய்யும் தொழில், பார்க்கும் வேலையில எதிர்பாராத ஊதிய உயர்வு, போனஸ், புதிய சலுகைகள் இவையெல்லாம் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. பழைய பாக்கி ஏதேனும் இருக்கிறது என்றால் வசூலாகும். சேமிப்பு போன்ற விஷயங்களிலிருந்து வெற்றி. குரு விரய குருவாக செல்வதற்கு முன்பாக உங்களுக்கு சில செலவுகள் அதிகரிக்கலாம். அது ஆடம்பரம் சார்ந்த சில பொருட்கள் வாங்கக்கூடிய செலவாக அமையலாம். வைப்பு நிதி வைப்பது அல்லது இன்சூரன்ஸ் போன்றவற்றை எடுப்பது, இது சுப விரயமாக மாற்றிக்கொள்வதற்கான காலம். அப்படி செய்யலாம். அதே போல் பங்கு சந்தையிலே சற்று கூடுதல் கவனம். அஷ்டம சனி பகவான் 8ல இருந்தாலும் கூட இந்த அஷ்டம சனியினுடைய பிரச்சனையே அப்படியே தவிடுபடியாக்கக்கூடிய நிலையில குரு பகவானுடைய இந்த கட்டம் என்பது இருக்கிறது. ஆகையினால் திடீரென்று மிகப்பெரிய வெற்றி இருக்கும். ஆனால் கிரிப்டோ கரன்சி போன்று கண்ணுக்கு தெரியாத விஷயத்துல துணிகர முடிவுகள், ரிஸ்க் எடுப்பது, பார்க்கலாம் மண்டவையை பார்த்து கொள்ளலாம் ஆகட்டும் என்று எந்த விதமான ஸ்பெகுலேட்டிவ் இன்கம், அதாவது ஊக வருமானங்களை தரும் என்று எந்த விஷயத்திலும் சென்று சிக்காதீர்கள். கடன் சுமை குறையக்கூடிய அமைப்பு, புதிய கடன் வேண்டாம் என்ற முடிவிற்கு நீங்கள் வரக்கூடிய அமைப்பு, ஜாமீன் போடுவது, நண்பர்களுக்கு பணம் தருவது, இவையெல்லாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய காலம். குரு 12ஆம் இடத்திற்கு வருகிறார். அது சுப விரயமாக அல்ல, நண்பரோடு பகையும் வந்துவிடும். சுயதொழில், வியாபாரம் மற்றும் சேவை துறைகளில் இருப்பவர்களுக்கு லாபம் பன்மடங்காக இருக்கும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பார்கள். அதற்கு ஏற்றது போல் 11ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடிய கடைசி மாதம், இப்போது விட்டால் மேலும் ஒரு 12 ஆண்டு காலம் நீங்கள் காத்திருக்க வேண்டும். 11ஆம் இடத்திற்கு குரு வருவது என்பது அப்படி ஒரு சிறப்பு. அஷ்டம சனியினுடைய கஷ்டத்தை அப்படியே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10% தான் அந்த கஷ்டத்தை உணர்கிறீர்கள். ஏதோ சிறு சிறு உடல்நல உபாதைகள், இப்படி மற்றவற்றை சிறப்பாக மாற்றி இருப்பதே 11ஆம் இடத்து குரு. அஷ்டம சனியினுடைய பிரச்சனை முழுவதுமாக தவிடுபடியாகுவது இந்த குரு 12ஆம் இடத்திற்கு வந்து. ஆகையினால் குரு உங்களுக்கு கை கொடுக்கிறார். இப்போது காற்று அருமையாக உங்கள் பக்கம் வீசுகிறது. அதனால் பொன்னான வாய்ப்பை தவற விடாமல் நன்னறி சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவது சிறப்பு. ஏனென்றால் பராபவ ஆண்டினுடைய தத்துவமே என்ன? கெட்டவற்றிலிருந்து வெளிவந்து, அசிங்கம் அவமானத்திலிருந்து வெளிவந்து உங்களுக்கு சிறப்பை தரக்கூடிய விஷயங்களை நாட வேண்டும். பராபவத்திற்கு அதுதான் அர்த்தம். பராபவ ஆண்டிற்கான தனி பலன்களை தந்திருக்கின்றேன். இதுவரை அதை காணாதவர்கள் சென்று கேட்கும்படியாக நான் என் கார்டு மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கிலும் நான் தருகின்றேன், கேட்கலாம். பராபவம் என்றால் என்ன? அசிங்கம், அவமானம். அப்படி என்றால் பராபவ ஆண்டிலே அசிங்கம் அவமானம் தர வேண்டிய விஷயத்தை விட வேண்டும். அதுதான் இந்த சனி பகவான் மே 17ல புஷ்யனின் ஆளக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்திற்கு செல்லும் போது அற்புதத்தை ஏற்படுத்துகிறார். ஆகையினால் தீயவற்றிலிருந்து கெட்ட விஷயம், அது எந்த பழக்கமாக இருக்கிறதோ அது கெட்ட விஷயம் என்றால் அதிலிருந்து வெளிவந்து நல்லவற்றை பெறும்போது இயர் ஆஃப் சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸ் என்று இந்த பராபவ ஆண்டு அற்புதத்தை உங்களுக்கு தரும். வியாழக்கிழமைகளிலே குபேர பகவானுக்கு அல்லது லட்சுமி நாராயணருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு, பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம் தருவது, இவையெல்லாம் செல்வ வளத்தை மேலும் உங்களுக்கு சிறப்பாக்கும்.
தொழிலிலே வளர்ச்சி உண்டு, உயர்வு உண்டு. இருந்தாலும் அஷ்டம சனி நடைபெறுவதன் காரணமாக அது மட்டுமல்லாமல் ராகு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருப்பதன் காரணமாக ராகும் சனி போன்று செயல்படுவன். உடன் இருப்பவர்கள் உடன் வேலை செய்பவர்கள் மீது சற்று விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். பொருளாதாரம் சிறப்பு, கடன் சுமை குறையும், குடும்ப உறவுகளில இல்லத்தில மகிழ்ச்சி பொங்கக்கூடிய அமைப்பு, சுப காரியங்களுக்கு தடையில்லை, தடையெல்லாம் நீங்குகிறது. வீட்டில் இருக்கக்கூடிய மன கசப்பெல்லாம் நீங்கும், ஒற்றுமை அதிகரிக்கும். பேச்சிலே கவனம். ஏனென்றால் உங்களுடைய ராசியிலேயே இருக்கக்கூடிய அந்த கேது, அது மட்டுமல்லாமல் அஷ்டம நிலையிலே இணைந்திருக்கக்கூடிய மாதத்தினுடைய ஆரம்பத்தில் 10ஆம் தேதி மே வரை இணைந்திருக்கக்கூடிய சனி மற்றும் செவ்வாய், இவையெல்லாம் ஒரு ஆக்ரோஷத்தை, ஒரு வேகத்தை தரும். அதை குறைத்து கொண்டு பதற்றமில்லாமல் செயல்படும் போது வெற்றி. ரகசியங்களை வெளியாக்கிடம் சொல்லுவது உங்களை நீங்களே பகைத்துக் கொள்வது போன்று. 8ஆம் இடத்திலே கர்ம சனி இருப்பதனால் ஆரோக்கியத்திலே சிறு குறைபாடுகள் வந்து நீங்கக்கூடிய அமைப்பு. பித்தம், வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், தேவையற்ற உணவுகள் உட்கொள்வதனால் ஆகினால் பழக்க வழக்கங்களிலே கவனத்தோடு இருங்கள். வாகன பயணம் போது கவனம் தேவை. மிதமான வேகம் என்பது உடல் நலத்திற்கும் உள்ள நலத்திற்கும் பண நலத்திற்கும் நல்லது. இரவு நேர நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது சிறப்பு. மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால், கல்லூரி மற்றும் உயர்கல்வி என்றால், உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீட்டிலே, மிதுன வீட்டிலே குரு பகவான் அமர்ந்திருப்பது மாணவர்களுக்கு மிகப்பெரிய வரம். இந்த காலத்துல எப்படிப்பட்ட உயர் படிப்பையும் முடித்துக் கொள்வதற்கு சிறப்பான அமைப்பை எல்லாம் தரும், வெற்றி தரும். வெளிநாடு சென்று படிக்க விரும்பும், வெளிநாடு சென்று வேலை தேடக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தரும். போட்டித் தேர்வுகளில் எப்படியாவது ஒரு அரசு வேலையை பெற்றுவிட வேண்டும் அல்லது ஒரு நல்ல வேலையை பெற்றுவிட வேண்டும் என்று போட்டித் தேர்வுகளில் ஈடுபடக்கூடிய சிம்ம ராசினருக்கு ராசிக்கு அதிபதி சூரியன் அந்த உச்சம் பெற்றிருக்கும் போது நிச்சயமாக வெற்றி என்பது இருக்கும். போட்டித் தேர்வுகள் தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு சிறந்த காலகட்டம். நல்ல மதிப்பெண்ணும் வெற்றியும் பரிசு மற்றும் பாராட்டும் கிடைக்கும். பள்ளி மாணவர்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும். கல்வியிலே ஏதோ ஒரு மந்த நிலை இருந்தால் அதிலிருந்து வெளிவந்து சற்று வேகம் எடுக்கும் கல்வி. ஆராய்ச்சி, புதிய ஆராய்ச்சியாக இருந்தாலும் சரி, ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற நீண்ட நாட்களாக இழுபறியில இருந்த விஷயமும் இப்போது துவங்கினால் அது வெற்றியாக தந்துவிடும். அது துவங்குவது மே 15ற்குள் துவங்க வேண்டும். வெற்றியை தருவதாக அமையும். அஷ்டமசனியின் தாக்கம் இருக்கிறது, அதனால் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். 8ஆம் வீட்டிலே அஷ்டமஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்துள்ளதால் கவனச்சிதறல்கள் இருக்கும், போக்கஸ் குறையும். சில சமயங்களிலே மறதி இப்போதுதான் மாணவர்களுக்கு மறதி இல்லை என்று சொன்னேன், மீண்டும் மறதி என்று சொல்கிறேன் என்று யோசிக்கலாம். மறதி என்பது நீண்ட நாள் செய்ய வேண்டிய விஷயங்களிலே மறதி என்பது இருக்கலாம். தற்சமயத்திற்கு தேவையான ஒரு படிப்பு இருக்கிறது, தேர்வு எழுத வேண்டும் என்றால் நேற்று படித்தது, சென்ற மாதம் படித்ததை எல்லாம் ஞாபகம் வைத்திருப்பீர்கள். 3 ஆண்டு காலமாக ஏதோ ஒன்று செய்ய வேண்டும், 4 ஆண்டு காலமாக ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்பதை அப்படியே மறந்திருக்கக்கூடிய விஷயம் இருக்கும். அந்த மறதியெல்லாம் குறிப்பு எழுதி எதை எப்போது செய்ய வேண்டும் அப்போது செய்ய வேண்டும். தேவையற்ற சோர்வு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ள தெய்வ நம்பிக்கையோடு செயல்படுவது வெற்றியை தரும். எல்லா விஷயத்திலும் ஓவர் கான்பிடன்ஸ் தான் கெடுத்துவிடும். இந்த சிம்ம ராசியை கெடுப்பதே தன்னம்பிக்கை, அதீத தன்னம்பிக்கை தான் ஓவர் கான்பிடன்ஸ். அதை விட்டுவிட்டு எதை செய்தாலும் ஒரு முறை அதை ரிவைஸ் செய்து பார்த்து செய்வது வெற்றியை தரும். மாணவர்களுக்கு உயர் மதிப்பெண்ணை எல்லாம் தரும். ஆகினால் வெற்றிக்கான வழி இருக்கிறது. மேலும் வெற்றி பெறுவதற்கு ஓம் பாஸ்கராய நமக என்ற எளிய மந்திரத்தை உச்சரிப்பது, ஹயக்ரீவர் மற்றும் சரஸ்வதி தேவியை வழிபடுவது நினைவாற்றலை பெருக்கிக் கொள்வதற்கு வாய்ப்பாக சிம்மராசி என்பவர்களுக்கு அமையும். காதல் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயத்திலே பார்க்கும்போது இது ஒரு இனிப்பும் கசமும் நிறைந்த ஒரு சுவாரஸ்யமான மாதமாக அமையும். 11ஆம் வீட்டிலே குரு, லாபகுரு, 8லே சனி, 7லே ராகு சில சவால்கள் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆகையினால் ஏதோ ஒன்று வருவது போன்று இருக்கும், ஏதோ ஒன்று செல்வது போன்று அமையும் காதலிலே. ஆகையினால் செக்மேட் எல்லாம் இருக்கும். விட்டு கொடுத்து செல்லும் போது வாழ்க்கையிலே காதல் மலரும். எதிலுமே அவசரம் வேண்டாம். கலஸ்தரஸ்தானமான 7ஆம் இடத்திலே ராகு அமர்ந்திருப்பதால் வெளி தோற்றத்தை பார்த்தோ, ஈர்ப்பு சக்தியை பார்த்தோ, கவர்ச்சியை பார்த்து நம்பியோ எதிலும் ஏமாந்து தடுக்கியோ சறுக்கியோ விழக்கூடாது. கவனம். காதலிப்பவர்களுக்கு ஈகோ உங்களுக்கு எதிரியாக இருக்கும். அஷ்டம சனி சற்று ஈகோவை பெரிதுபடுத்தி தேவையற்ற ஈகோ பிரச்சனைகள்
வந்தால் காதல் கசக்கும். அதனால்தான் இனிப்பும் கசப்பும் நிறைந்தது என்று சொன்னேன். ஓப்பன் மைண்ட் ஓடு இருக்கும்போது காதல் வெற்றி பெறும். மற்றவர்களுக்கும் அவர்களுக்கான இடத்தை கொடுங்கள். கிவ் ஸ்பேஸ் டு ஆப்போசிட் செக்ஸ் ஆல்சோ. விட்டு கொடுத்தல் நிச்சயம் அவசியமாக இருக்கிறது. திருமண பேச்சுவார்த்தை, சுப காரியங்களுக்கு இது ஏற்ற விஷயம், ஏற்ற மாதமாக அமைகிறது. திருமண பேச்சுவார்த்தை இனிதே உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான இல்லற உறவிற்கு மாறக்கூடிய அமைப்பு. எதுக்குமே ஒரு ஆயுதம் வெற்றி பெறுவதற்கு சிம்ம ராசிக்கு பொறுமை தேவை. காதல் சிறக்க எளிய பரிகாரம் என்ன? வெள்ளிக்கிழமைகளில் லக்ஷ்மி தாயாருக்கான வழிபாடு, ஒரு இனிப்பை நிவேதனமாக வைத்து லக்ஷ்மிக்கான வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு செய்வது, நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, பௌர்ணமி நாளில பௌர்ணமி நிலவை பார்த்து வேண்டுவது, பௌர்ணமி நிலவொளியில சற்று கூடுதல் நேரம் இருந்து உங்களுடைய நேரத்தை சந்தோஷமாக உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்து நிலவொளியிலே செய்து கழிப்பது என்பது மேலும் ஒரு பரிகாரமாக அமையும். மனதிலே ஒரு தெளிவு பிறக்கும். இந்த மாதத்திற்கு ஞாயிற்றுக்கிழமைகளிலே சூரியனுக்கான எளிய பரிகாரங்களை செய்வது, அல்லது தினந்தோறும் அதிகாலையிலே சூரியன் எழுவதற்கு முன்பாக எழுந்து சூரியனை பார்த்து வணங்குவது, அதிகாலை சூரியன் இருக்கும் போதே ஓப்பன் ஸ்பேஸிலே சற்று நடைபயிற்சி செய்வது, இவையெல்லாம் வெற்றி. சனிக்கிழமைகளிலே முதியவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் முடிந்த உதவிகளை, முடிந்தால்தான் உதவிகளை செய்வது. அதற்காக இழுத்து போட்டுக்கொண்டு ஒரு உதவி செய்கிறேன் என்று சிக்கல் எல்லாம் ஈடுபடுத்தக்கூடாது. இவையெல்லாம் வெற்றியை தரும். சிம்மராசி என்பர்களே, மே மாதத்திலே சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால் சந்திராசிரம நாட்கள் 12ஆம் தேதி, 13 மற்றும் 14ஆம் தேதி. புதிய வேலைகளை துவங்காமல் இருப்பது, இருக்கக்கூடிய வேலைகளிலே கவனமாக இருப்பது, நீண்ட நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது, இரவு 12 மணி ஆன பின்பும் கூட அந்த போனை வைத்து ரீல்ஸில் விரலை தேய்த்து கொண்டே இருப்பது, அது உங்களுடைய விரல் தேயுமோ போன் தேயுமோ தேயாது, அதெல்லாம் தெரியவில்லை. ஆனால் ஞாபக சக்தி என்ற அந்த ரெக்கார்டு தேய்ந்து கொண்டே இருக்கும். ஞாபக சக்தி குறையும். வேலைகளிலே இழுபறி என்பது ஏற்படும். ஆகையினால் அதை எப்போதும் தவிர்ப்பது நல்லது. குறைந்தபட்சம் இந்த சந்திராஷ்டம தினங்களிலே தவிர்ப்பது நல்லது. அன்பு நேயர்களே, சிம்மராசி அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். பதிவு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸிலே தெரிவியுங்கள். மேலும் இந்த பதிவினை உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் சிம்ம ராசி சிம்ம லக்னம் என்றாலும் அல்லது ராசி சிம்மம் லக்னம் எதுவாக இருந்தாலும் பொதுவில் பொருந்தி வரும்படியாக கணித்தும் தொகுத்தும் தந்திருக்கின்றேன். அன்பு நேயர்களே, அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். ஷேர் செய்ய மறவாதீர்கள். தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.